தந்த சுத்தி என்றால் என்ன? தந்தம்னா பல்லு வளர்க்குறதாங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. எப்படி பல்லு வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். தந்தம்னா பல்லு. இப்போ யானைக்கு வந்து தந்தம் வந்து நீளமாக இருக்கும், வெளியில் நீண்டிருக்கும், தந்தம் அப்படின்னு சொல்லுவோம். பரிணாம வளர்ச்சியில் நம்ம விலங்குலேருந்து மனிதனாக பிறந்த பிறகு அந்த மாதிரி நீளமாக நம்மளுக்கு தந்தம் தேவையில்லை, நீளமாக நம்மளுக்கு பல்லு தேவையில்லை அப்படின்னு சொல்லி பல் வந்து உள்ளே போய் மனிதனுடைய உடற்கூறியலுக்கு தகுந்த மாதிரி பரிணாம வளர்ச்சியில் அமைஞ்சிருக்கு, பல் வந்து அமைஞ்சிருக்கு. யானைக்கு வந்து அந்த மாதிரி நீளமான பல்லு தேவை, நீளமான தந்தம் தேவை. ஏன்னா யானை தான் வந்து காட்டோட காவக்காரன், காட்டோட போலீஸ்காரன் வந்து யானை தான். அந்த காவலுக்காகவே யார்கிட்ட இருந்து காவ காக்கிறதுக்கு, நம்மகிட்ட இருந்து காட்டை காவ காக்கிறதுக்கு தான், காக்கிறதுக்காக யானைக்கு ஒரு மிகப்பெரிய தந்தம், பயமுறுத்தும் விதமாக அல்லது அது வாழ்வியல் சார்ந்து இளதலைகளை வளைச்சி சாப்பிட்றதுக்கு, வேற்று மிருகங்கள் தாக்காமல் பாதுகாத்துக்கிறதுக்காக தந்தம் வந்து வெளியில் நீண்டிருக்கு. நம்மளுக்கு அது தேவையில்லை, அதனால் நம்மளுக்கு வாய்க்குள்ளே பல் போயிடுச்சு இந்த பல். இப்போ இந்த பல்லை வந்து எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறதான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிற போகிறது. பல் விளக்குறது அப்படின்னு நம்மளை பல் விளக்குறதுக்காக, பல் விளக்க வைக்கிறதுக்காக, நம்மெல்லாம் எப்படியாவது பல் விளக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக தொலைக்காட்சி பெட்டியில் பல்வேறு கம்பெனிகள் பல்வேறு விதமாக போராடுது. என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, எப்படியாவது பல் விளக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி. பல் விளக்கணும் அப்படின்னோடனே நம்ம உடனே நம்ம ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னா விளம்பரம் தான். அதில் ஒரு விளம்பரம், டூத் ப்ரஷ் விளம்பரம். பல் விளக்குறதுன்னு ஒன்று இன்றைக்கி நிறையா நண்பர்களுக்கு ஞாபகம் வருது, டூத் ப்ரஷ்ஷு, டூத் பேஸ்ட், இல்லை டூத் ப்ரஷ் விளம்பரம். இந்த டூத் ப்ரஷ் விளம்பரத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு ஒரு மணி நாளைக்கு முன்னாடி வந்த ஒரு விளம்பரம் டூத் ப்ரஷ்க்காக. ஒரு பொண்ணு கண்ணை மூடிட்டு வாய்க்குள்ளேயே நாக்கை சொல்லட்டின உடனே ஒரு பின்னாடி இருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி? உங்கள் பல்லு தட்டையாக பிளாட்டாக இருக்கா? அந்த பொண்ணு இல்லையே அப்படின்னு மண்டையாட்டம். அப்புறம் ஏன் டூத் ப்ரஷ் மட்டும் தட்டையாக பிளாட்டாக வருது அப்படின்னு அவங்களே ஒரு கேள்வி கேட்பாங்க. ஐயோ அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா வழங்குகிறோம் ஜிக்ஸாக் அப்படின்னு சொல்லி அந்த டூத் ப்ரஷ்ஷை வச்சு இப்படி மேலும் கீழும் ஆட்டி காமிச்சு, இதை வச்சு தான் நீங்கள் வந்து பல் விளக்கணும், நீங்கள் தட்டையாக பிளாட்டாக ஒரு டூத் ப்ரஷ்ஷை வச்சு பல் விளக்குறது தப்பு அப்படின்னு அந்த விளம்பரம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துச்சு. உடனே நாமளும் என்ன பண்ணோம், அந்த தட்டையாக பிளாட்டாக இருக்கிற டூத் ப்ரஷ்ஷை தூக்கி போட்டு அவங்க கொடுத்த வடிவமான டூத் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம பல் விளக்க ஆரம்பித்தோம். இதில் இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே தட்டையாக பிளாட்டாக டூத் ப்ரஷ்ஷை கொடுத்ததும் அதே கம்பெனி தான். இப்போ நீ தானே அது தப்புன்னு சொல்கிற அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கல, நம்ம யோசிச்சு பார்க்கல. அப்போ நம்ம இந்த ஜிக்ஸாக் டூத் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம பல் விளக்கிட்டு இருந்தோம். இன்னொரு நாள் மறுபடிக்கும் இன்னொரு விளம்பரத்தை பார்க்குறோம். அந்த விளம்பரத்தில் டூத் ப்ரஷ்ஷினுடைய வடிவத்தை வேறு விதமாக ஆக்கிட்டாங்க. நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்க டூத் ப்ரஷ் தப்பு, இந்த டூத் ப்ரஷ்ஷை வச்சு தான் பல் விளக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டூத் ப்ரஷ்ஷினுடைய வடிவத்தை இப்படி வடிவத்தை மாற்றி வச்சு இதுதான் எல்லா இடங்கள்லையும் போய் பல் விளக்கம் அப்படின்னு சொல்லி டூத் ப்ரஷ்ஷை கொடுத்தாங்க. அதுவும் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு நடிகையை காமிச்சு அல்லது ஒரு நடிகரை காமிச்சு இந்த டூத் ப்ரஷ்ஷை தான் வச்சு நீங்கள் பல் விளக்கணும் அப்படின்னாங்க. உடனே நாமளும் அந்த ஜிக்ஸாக் டூத் ப்ரஷ்ஷை தூக்கி போட்டு இந்த டூத் ப்ரஷ்ஷை எடுத்துக்கிட்டோம். அப்புறம் இந்த டூத் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம பல் விளக்கிட்டே இருந்தோம். அப்புறம் மறுபடிக்கும் ஒரு நாள் தொலைக்காட்சியை பார்க்கையில் இன்னொரு விளம்பரம், அந்த டூத் ப்ரஷ்ஷினுடைய வடிவம் இந்த பக்கம் ஒரு 4 ப்ரஷ், இந்த பக்கம் ஒரு 4 ப்ரஷ்ஷுன்னு வச்சு வேறு வடிவத்தை காமிச்சு, இதை வச்சு நீங்கள் பல் விளக்குறது தான் சரி, ஏற்கனவே நீங்கள் விளக்கிட்டு இருக்கிறது தப்பு அப்படின்னாங்க. உடனே நாமளும் அதை தூக்கி போட்டு இன்னொரு டூத் ப்ரஷ் எடுத்துக்கிட்டோம். இப்படி டூத் ப்ரஷ்ஷினுடைய வடிவத்தை மாற்றி இதுதான் சரி, அதுதான் சரி, அதுதான் சரி, இதுதான் சரின்னு நம்மளை குழப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா,
எல்லா டூத் பிரஷினுடைய வடிவத்திற்கும் கீழே இது டென்டிஸ்டுகள் பரிந்துரைக்கும் நம்பர் 1 டூத் பிரஷ் அப்படின்னு ஒரு வார்த்தையை வேற போட்டுருவாங்க. ஒரு டென்டிஸ்ட்டு ஒரு டூத் பிரஷினுடைய வடிவத்தை பரிந்துரைக்கிறாரு அப்படின்னா அதுதான் சரி அப்படின்னா அப்போ மற்றதெல்லாம் தப்பு தான். இதில் எல்லா வடிவமான டூத் பிரஷுக்கும் இது டென்டிஸ்டுகள் பரிந்துரைக்கும் நம்பர் 1 டூத் பிரஷ்ன்னு போட்டால் இதைத்தான் நாம் நம்புறது. நாம் கேள்வி கேட்கல. காரணம் என்ன அப்படின்னா எந்த டூத் பிரஷும் பல்லு விளக்கலை, பல்லு விளக்குறதுக்கு பயன்படலை, முழுமையான பல் விளக்கும் தன்மையை ஏற்படுத்தலை அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, இப்போ நம்ம எந்த டூத் பிரஷை தான் நம்ம பயன்படுத்தி பல் விளக்குறது அப்படின்னா நம்ம யார்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னா நம்மளுடைய பாட்டன்மார்கள்ட்டையும் நம்மளுடைய தாத்தன்மார்கள்ட்டையும் தான் போய் கேட்குறோம். ஐயா, எங்களுக்கான டூத் பிரஷ் எது, நாங்கள் பல் விளக்குறதுக்கு எந்த டூத் பிரஷை நம்ம நாங்கள் பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டால் நம்ம பாட்டன்மார்கள் சொல்கிறது நம்மளுடைய கை விரல், இந்த விரல் தான் ஆள்காட்டி விரல். உங்களுக்கு வலதுகை பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா வலதுகை ஆள்காட்டி விரல், இடதுகை பழக்கம் இருந்துச்சுன்னா இடதுகை ஆள்காட்டி விரல். இதை வச்சு தான் பல் விளக்கணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க. இந்த விரலை வச்சு வாய்க்குள்ளே உள்ள எல்லா பகுதிகளிலும் அழுத்தம் கொடுப்பதும் வருடி கொடுப்பதும் பல் விளக்கும் செயல். பெரியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பல் விளக்காத அப்படிங்கிறாங்க, பல்லே விளக்கக்கூடாது, அதுதான் சிறந்த மருத்துவம் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன செய்யலாம்? முதல்ல எதை விளக்குவோம்? உயிரற்ற ஒரு பொருளாகிய பாத்திரத்தை தான் விளக்கி வைப்போம். பாத்திரத்தை விளக்கி வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம பெரியவங்கள்லாம் சொல்கிறத, தாய்மார்கள்லாம் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பாத்திரத்தை விளக்கி வச்சுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு. பாத்திரத்தை தான் விளக்கணும். பல், ஈறு இதெல்லாம் என்ன அப்படின்னா உயிருள்ள பொருள். உயிருள்ள பொருளை துளக்கி வைக்கணும், பல் துளக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளுடைய மரபு. பல் துளக்கணுமே ஒழிய பல் விளக்கக்கூடாது. பல் துளக்கணும் அப்படின்னா எது துளங்கும் அப்படின்னு நம்ம யார்கிட்ட கேட்கலாம்? தமிழ்கிட்ட தான் கேட்கலாம். தமிழ் அப்படிங்கிறது ஒரு மொழி மட்டும் கிடையாது, அது ஒரு மருத்துவம். தமிழ்கிட்ட போய் கேட்குறோம், எது துளங்கும்? பல் துளக்க சொல்லிட்டாங்க. இப்போ பல் துளங்கணும், பல் துளங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ் சொல்லி கொடுக்குது தொட்டது துளங்கும் அப்படின்னு. தொடணும், தொட்டால் தான் துளங்கும், தொடலைன்னா துளங்காது. தொடுதல்னா என்ன அப்படின்னா இந்த விரலை வச்சு தொடுவது. வாய்க்குள்ள எல்லா பகுதிகளிலும் இந்த விரலினுடைய நுனி அழுத்தம் கொடுப்பதும் வருடி கொடுப்பதும் முக்கியம். இந்த அழுத்தமும் வருடலும் தான் முக்கியம். இது ரெண்டும் தான் மருத்துவம், நம்மளுக்கான ஒரு மிகச்சிறந்த மருத்துவம். இது என்ன மருத்துவம் அப்படின்னா இதுக்கு பேர் உள்முக அக்குபஞ்சர், உள்முக ஹீலிங், இன்டர்னல் அக்குபஞ்சர், இன்டர்னல் ஹீலிங் அப்படின்னு பேர். வாய்க்குள்ள உள்ள எல்லா பகுதிகளிலையும், வாய்க்குள்ள என்னென்ன பகுதி இருக்குது? மேற்பல்லு, கீழ்ப்பல்லு, உள் மேலெழுறு, உள் கீழெழுறு, வெளி மேல் எழுறு, வெளி கீழ் எழுறு, நாக்கினுடைய மேல் பாகம், நாக்கினுடைய அடிப்பாகம், மேல் அன்னம், நம்மளுடைய கன்னத்தினுடைய உள்பகுதி, உதட்டினுடைய உள்பகுதி அப்படின்னு எல்லா இடங்களிலும் இந்த விரலினுடைய நுனியால் அழுத்தம் கொடுப்பதும் வருடி கொடுப்பதும் தான் பல் துளக்கும் செயல். அதுதான் ஒரு சிறந்த மருத்துவம். இது வாய்க்குள்ளே நடக்கிறதுனால உள்முக அக்குபஞ்சர் அப்படின்னு பேர். அக்குபஞ்சர்னா என்ன அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள உள்ளுறுப்புகள் இருக்கு இல்லையா, இன்டர்னல் ஆர்கன், உடம்புக்குள்ள உள்ளுறுப்புகள் இருக்கு இல்லையா, இதயம், கணையம், கிட்னி, கல்லீரல், மண்ணீரல், இந்த மாதிரியான குடல், பெருங்குடல், சிறுகுடல், இந்த மாதிரியான உள்ளுறுப்புகளுக்கெல்லாம் புத்துணர்வு மையங்கள், ஸ்டிமுலன்ட் பாயிண்ட்டு நம்ம வாய்க்குள்ளே இருக்குது. இது எதுக்கான ஸ்டிமுலன்ட் பாயிண்ட்டு வாய்க்குள்ளே எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த தந்த சுத்தியை பற்றியே நான் இதை பற்றியே ஒரு மிக நீண்ட வீடியோ பதிவை நம்ம ரெடி பண்ணோம். அதனால் நம்ம இருக்குது, அதை மாத்திரம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படிலாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி அது அந்த அறிவு இருந்தால் தான் அது செயல்படும் அப்படின்லாம் கிடையாது. கல்லீரலுக்கான பாயிண்ட்ஸு வாய்க்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். நீங்கள் வாய்க்குடைய எல்லா பகுதிகளிலையும் அழுத்தம் கொடுக்கும் பொழுது
கல்லீரல் புத்துணர்வு அடையும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு உறுப்புக்கும், எல்லா உறுப்புகளுக்கான புத்துணர்வு மையங்கள் வாய்க்குள்ளே இருக்குது. அந்த பகுதிகள் அழுத்தப்படும் பொழுது நம்மளுடைய பெரியவங்க எந்த ஒரு இடத்துலையும் அக்குபஞ்சரை பற்றி சொல்லவே கிடையாது. அதாவது மருத்துவ இலக்கியங்கள் எந்த ஒரு இடத்துலையும் அக்குபஞ்சரை பற்றி சொல்லவே கிடையாது. ஏன் அப்படின்னா இயல்பாகவே நம்மகிட்ட அக்குபஞ்சர் மருத்துவம் இருக்குது. இது வந்து இன்டர்னல் உள்முக அக்குபஞ்சர். இயல்பாக அவன் பல் துலக்கும் பொழுது அவனுக்கு இயல்பான அந்த உள்முக அக்குபஞ்சர் மருத்துவம் கிடச்சிருது. அதனால தான் இலக்கியங்களில், மருத்துவ இலக்கியங்கள் எதுலேயுமே பயன்படுத்தலை, இதுக்கான பதிவு இல்லை. அப்போ இந்த வாய்க்குள்ள எல்லா இடங்களிலும் இந்த விரலினுடைய நுனி அழுத்தம் கொடுப்பது உள்முக அக்குபஞ்சர். அடுத்து வாயினுடைய எல்லா பகுதிகளிலும் இந்த விரலினுடைய நுனியால் வருடி கொடுப்பது உள்முக ஹீலிங். ஹீலிங்னு ஒரு மருத்துவம். அதாவது ஹீலிங் அப்படின்னா குணமாக்கும் மருத்துவ செயல், குணமளிக்கக்கூடிய ஒரு செயல். எப்படி இது உள்ளக்க வாய்க்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் வருடி கொடுக்கும் பொழுது அது குணமளிக்கும் செயலாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதாவது சக்கராஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சக்கரங்கள், உடம்புல வந்து சக்தி மையங்கள் இருக்குது அப்படின்னு. அது என்னென்ன எதுலாம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மெயினான முக்கியமான சக்கரங்கள் போக உபசக்கரங்கள், உபசக்தி மையங்கள் அப்படின்னு நம்ம உடம்புல நிறைய இடங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட உபசக்தி மையங்கள் நம்மளினுடைய விரலினுடைய நுனிகளில் இருக்குது. இந்த விரலினுடைய நுனிகள் நம்ம வாய்க்குள்ளே உள்ள பகுதிகளில் வருடி கொடுக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த விரலினுடைய நுனியில் உள்ள சக்தி மையத்தின் மூலமாக காற்றில் உள்ள உயிர் அணுக்களை, உயிர் ஆற்றலை உள்வாங்கி அதை வாய்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்கும் உயிர் இருக்குது, அந்த உயிர்மை தன்மையோடு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய செயலை செய்யும். இது வந்து வாய்க்குள்ளே நம்ம வருடி கொடுக்கும் பொழுது நடக்கக்கூடிய செயல். ஏன்னா காற்றில் தான் உயிர் ஆற்றல், உயிர்மை தன்மை இருக்குது, உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த மரம் இருக்குது, இந்த மரம் வந்து பழம் வச்சுருக்கு, பழம் பழுத்திருக்கு. அந்த பழத்தில் உயிர் ஆற்றல் இருக்குது, விட்டமின் சி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம டாக்டர்ஸ்லாம். விட்டமின் சின்னு டாக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க. அந்த பழம் இருக்கு இல்லையா, அந்த பழத்தில் விட்டமின் சி, உயிர் ஆற்றல், உயிர் சத்து எப்படி வந்தது அப்படின்னா, அந்த காற்றில் இருந்து உயிர் ஆற்றலை, உயிர் சத்தை அந்த பழத்தில் அந்த மரம் கொண்டு போய் வச்சிருக்கு. அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்திலிருந்து உயிர் ஆற்றலை, உயிர்மை தன்மையை இந்த நம்மளுடைய விரலினுடைய நுனியில் இருக்கக்கூடிய உபசக்தி மையம் சேகரித்து வச்சு நம்ம வாய்க்குள்ள ஒரு வருடலை, ஒரு தொடுதலை ஏற்படுத்தும் பொழுது வாய்க்குள்ள உள்ள உயிர் செல்லுக்கு உயிர்மை தன்மையை கடத்தி உயிராற்றலை பெருகச் செய்யுது. உயிராற்றலை பெருகச் செய்கிறது எதுவோ அதுதான் சிறந்த மருத்துவம். அப்போ இது வந்து உள்முகமாக வாய்க்குள்ளே நடக்கிறதுனால உள்முக ஹீலிங், உள்முக குணப்படுத்தும் செயல் அப்படின்னு பேர். இப்போ இந்த மருத்துவம் நம்மளுக்கு கிடைக்கிது. எதனால் கிடைக்கிது அப்படின்னா, இந்த விரலினுடைய நுனியை வச்சு வாய்க்குள்ள எல்லா இடங்கள்லையும் அழுத்தம் கொடுப்பதாலும் வருடி கொடுப்பதாலும் இந்த செயல் நடக்குது. இந்த செயல் நடந்துடக்கூடாது, இந்த மருத்துவ செயல் நடந்துடக்கூடாது, இப்படிப்பட்ட உயர்வான மருத்துவத்தை தமிழன் பெற்றுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த டூத் ப்ரஷ்ஷு இவ்வளவு அதிகமாக விளம்பரம் செய்யப்படுது. இப்போ நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த விரலை வச்சு டூத் ப்ரஷ்ஷாக நம்ம வந்து பயன்படுத்தணும். சரி, இப்போ இந்த விரலை வச்சு நம்ம வந்து டூத் ப்ரஷ்ஷாக வச்சு நம்ம பல் துலக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. உடனே இவர் பல் துலக்கிறது தான் மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி அதிக நேரம் பல் துலக்கிக்கிட்டே இருக்கிறது மருத்துவமாகுமா அப்படின்னு கேட்டால் மருத்துவமாகாது. பல் துலக்கும் செயல் எப்படி நிகழணும் அப்படின்னா, ஒரு காதலன் ஒரு காதலியை வருடி கொடுக்குதான்னு வச்சுக்கோங்க. வருடி கொடுக்குறான், தடவி கொடுக்குறான். அப்போ வந்து அந்த காதலி வந்து சிலிர்க்கணும். ஏண்டா பெறான்ற அப்படின்னு கேட்டக்கூடாது. அந்த வழுத்தத்தினால, அந்த வருடல்னால, அந்த அழுத்தத்தினால காதலி வந்து துன்பத்தை அனுபவிச்சிடக்கூடாது, அவள் இன்பத்தை அனுபவிக்கணும். காதலி வந்து சிலிர்க்கணும் அப்படிங்கிற கவனத்தோடு நம்ம வந்து செய்கிறோம் இல்லையா, அந்த செயல் மாதிரி நிகழணும் நாம் பல் துலக்கிற செயல்.
பல் துலக்கினா சக்கரை நோய் போயிடும் அப்படின்னு புதின் சுரேஷ் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஓயாமல் பல் துலக்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் மருத்துவம் கிடையாது. அந்த இம்சைக்கு பேர் மருத்துவம் கிடையாது. மருத்துவம், நம்மளுடைய நித்திய பஞ்ச சுத்தி முறை மருத்துவம் அப்படிங்கிறது மிக மிக சுகமாக ஆனந்தமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மருத்துவம் தான் இந்த நித்திய பஞ்ச சுத்தி முறை. அதனால் ஆனந்தத்தை உணர்ந்து நம்மளுடைய தொடுதல் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஆனந்தம். தொட்டால் பூ மலரும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த பூ மலர்ற மாதிரி நம்ம உடம்பு வந்து சிலிர்க்கும். அந்த தொடுதலை அனுபவித்து நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும், அதுதான் வந்து ஒரு மிகச்சிறந்த மருத்துவமாக இருக்கும். சரி, டூத் ப்ரஷ்ஷு வேணாம், நான் தூக்கி போட்டேன். ஆனால் வந்து அடுத்து டூத் பேஸ்ட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. டூத் பேஸ்ட்டை வச்சு ஏதாவது ஒரு பொருளை வச்சு தான் நான் பல் துலக்கிட்டு இருக்கிறேன். டூத் பேஸ்ட்டு பயன்படுத்தலாமா கேட்டால் டூத் பேஸ்ட்டு பயன்படுத்தவே கூடாது. டூத் பேஸ்ட்டுனாலே அது வந்து வேஸ்ட்டு தான். ஏன் வேஸ்ட்டு அப்படின்னா, இந்த டூத் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு மிகப்பெரிய நோயை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. நீங்கள் டூத் பேஸ்ட்டை வாய்க்குள்ளே வச்சு பயன்படுத்துனீங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படின்னா, உங்கள் வீட்டு பாத்ரூமில் ஒரு ஈரமான தரையில் டூத் பேஸ்ட்டை வச்சு நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு அந்த நுரையை அந்த ஈரமான தரையில் கீழே துப்பி பாருங்கள். அந்த நுரை எந்த இடத்துல விழுகுதோ அந்த நுரையை சுற்றி மிக வேகமாக காய்தல் ஏற்படும். காய்தல்னால் ட்ரைனஸ், உலர்தல் தன்மை ஏற்படும். இதே மாதிரியான ஒரு உலர்தல் தன்மை வாய்க்குள்ளே ஏற்படும் நீங்கள் டூத் பேஸ்ட்டை பயன்படுத்துனதுனால. இந்த உலர்தல் தன்மை என்ன செய்யும் அப்படின்னா, வாய்க்குள்ளே இயற்கையான எண்ணெய் ஈரப்பதம் அப்படின்னு ஒரு வகையான ஈரப்பதம் உண்டு. அந்த எண்ணெய் ஈரப்பதம் தான் தேவையில்லாத கிருமிகளையெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே கொண்டு போய் சேர்க்காம எதிர்த்து ஆற்றல் புரியக்கூடியது. அந்த எண்ணெய் ஈரப்பதத்தை காய வைக்கக்கூடிய செயலை இந்த டூத் பேஸ்ட் செய்யும். அப்போ டூத் பேஸ்ட்டை பயன்படுத்தினா நோய் உருவாகுமே தவிர நோய் போகாது. இன்னொன்று, இந்த நீங்கள் டூத் பேஸ்ட்டை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா அதனுடைய வளவளப்பு தன்மை வாய்க்குள்ளே எல்லா இடங்கள்லையும் போய் நீங்கள் தொட்டு பண்ணுறீங்க இல்லையா வாய்க்குள்ளே, அந்த தொடுதலை தடுக்கும், அந்த அழுத்தத்தை தடுக்கும். அந்த அழுத்தத்தையும் தொடுதலையும் தடுத்து நம்மளுக்கு உள்முக அக்குபஞ்சரும் உள்முக ஹீலிங் அந்த 2 மருத்துவத்தையும் நடக்க விடாமல் தடுக்கும். இந்த நடக்க விடாமல் தடுக்கிறதுக்கு தான், அந்த மருத்துவத்தையெல்லாம் நம்ம பெற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டூத் பேஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆயுதங்களை நம்மளை நோக்கி ஏவி இருக்கிறாங்க. இதிலேருந்து நாம் தான் வந்து சுதாரித்து மீண்டு வந்து நம்ம ஆரோக்கியமாக வாழ்ந்து காட்டணும். அதுக்கு தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு உடனே ஒரு கேள்வி வரும், டூத் பேஸ்ட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, டூத் பேஸ்ட்டுக்கு பதிலாக என்ன பயன்படுத்தலாம், எதை வச்சு பல் துலக்கலாம் அப்படின்னா, அதுக்கு நம்ம பெரியவங்க ஒரு பொருளை காட்டி கொடுத்துருக்குறாங்க. ஒரு பொருளை செஞ்சு அதை வச்சு பல் துலக்க சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, பஞ்சமூல லவண சூரணம் அப்படின்னு பேர். ஏடா புரியாத மாதிரி ஒரு கடகடான்னு வேணால் சொல்லிட்டு போயிட்டான், பஞ்சமூல லவண சூரணம் சொல்லிட்டு போயிட்டான், எங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஒன்றும் இல்லை, சாதாரண விஷயந்தான். வார்த்தை தான் கஷ்டமாக இருக்குமே ஒழிய, ஏன்னா சித்தர்கள் வாழ்ந்த காலம் வேறு, நாம் வாழக்கூடிய காலம் வேறு. அதனால் வார்த்தை தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே ஒழிய, இதே எளிமைப்படுத்தி பார்த்தீங்கன்னா இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிடுவீங்க. இப்போ இந்த பஞ்சமூல லவணச்சூர்ணம் எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பஞ்சமூல லவணச்சூர்ணம் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு, இதுக்கு வந்து கருவேலம்பட்டை பொடி, கருவேலம் மரம்னு ஒரு மரம் இருக்குது, கருவேலம். அது வந்து வேல மரத்தில் நிறைய வகை வேலம் இருக்குது. வெவ்வேலம், கருவேலம், 2 வகையான வேலம் இருக்குது. அதில் நாம் எடுத்துக்கிறது கருவேல மரம். கருவேல மரத்தினுடைய பட்டை. கருவேல மரத்தில் ஒரு ஃப்ராடு கருவை இருக்குது, பொய்க்கருவை. நம்மளை நோக்கி திணிக்கப்பட்ட ஒரு உயிர்மை ஆயுதம் அந்த கருவை. அது என்ன, சீமக்கருவை அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சீமக்கருவை விஷம். ஆனால் நம்மளுடைய நாட்டுக்கருவை இந்த கருவேல மரம் வந்து
அமுதம், நம்மளுக்கான உயிராற்றலை அதிகப்படுத்திக்கிறதுக்காக இறைவன் கொடுத்த ஒரு கொடை தான் அந்த கருவேல மரம். அந்த கருவேல மரத்தினுடைய பட்டையை உரித்து அதை பொடியாக்கி வச்சுக்கணும். இது ஒன்று. அடுத்து வேப்பம்பட்டை பொடி, வேப்ப மரத்தினுடைய பட்டை பொடி ஒன்று. இது என்ன வேம்பு பயன்படுத்துறது? சாதாரண வேம்பினுடைய பட்டையை பொடி பண்ணி பயன்படுத்தினீங்கன்னா போதும். மலை வேம்பு பண்ணலாமா, அது பண்ணலாமா, இது பண்ணலாமா அப்படின்லாம் கேள்வி கேட்பீங்க. சுருக்கமாக புரிஞ்சுக்குங்க. சாதாரணமாக நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய வேப்ப மரத்தினுடைய பட்டையே இதுக்கு போதுமானது. அடுத்து மூன்றாவது ஆலம் விழுது பட்டை பொடி. ஆலமரத்தினுடைய விழுதினுடைய பட்டையை எடுத்து பொடி பண்ணி அந்த ஆலம் விழுது பட்டை பொடி. அடுத்து நாயுருவி வேர்பொடி. நாயுருவின்னு ஒரு செடி வகையான ஒரு மூலிகை இருக்கும், பார்த்துருப்பீங்க. அது இந்த இவ்வளவு நீளத்தில் அப்படியே நீளமாக குச்சி மாதிரி வரும், அதில் சின்ன சின்ன முள்ளாக இருக்கும். அது நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் விளையாடுவோம். இதை வாய்க்குள்ளே விட்டால் எவ்வளோ தூரத்துக்கு போகும் அப்படின்னு சின்ன பிள்ளைகளை கேட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய நண்பன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இவ்வளோ தூரத்துக்கு போகும் அப்படின்னா சக்குன்னு இழுத்துருவோம், கையிலெல்லாம் முள்ளாக ஒட்டும். ஒட்டு முள் மாதிரி சின்ன சின்னது முள்ளாக ஒட்டும். நம்ம சாதாரணமாக நம்ம வயல் வரப்புகளில் நடந்து போனோம் அப்படின்னா நம்மளுடைய வேட்டிகளெல்லாம் சின்ன சின்ன முள்ளாக ஒட்டியிருக்கும். அதுக்கு பேர் நாயுருவி அப்படின்னு பேர், அந்த மூலிகைக்கு பேர். அந்த நாயுருவியினுடைய அந்த செடியினுடைய வேரை எடுத்து காய வச்சு பொடியாக்கி இந்த நாயுருவி வேர் பொடி. அடுத்து கடுக்காய் பொடி. கடுக்காய் தெரியும் இல்லையா உங்களுக்கு? கடுக்காய் பொடி, கடுக்காயை பொடி பண்ணி வச்சுக்கிறோம். இந்த 5 பொடிகளையும் எடைக்கு சம பங்கு, 100 கிராம்னா 100 கிராம் 100 கிராம் 100 கிராம் 100 கிராம் எடைக்கு சம பங்கு எடுத்து கலந்து வச்சுக்கணும். கலந்து வச்சுக்கிட்டு இதில் 4க்கு 1 பங்கு இந்து உப்புன்னு ஒரு வகையான உப்பு இருக்குது. உப்பில் கடல் உப்பு, அந்த வெடி உப்பு அப்படின்லாம் நிறையா உப்பு வகைகள் இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம விரிவாக பார்க்க முடியாது. இப்போ நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது இந்து உப்பு. நீ நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இந்து உப்பு அப்படின்னு ஒரு வகையான உப்பு இருக்குது. அந்த உப்பை வாங்கி 4க்கு 1 பங்கு கலந்துக்கணும். அதாவது எடைக்கு 4க்கு 1 பங்கு. இப்போ நீங்கள் கலந்து வச்ச பொடி 1 கிலோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 250 கிராம் இந்து உப்பு கலந்துக்கணும். அடுத்து அந்த பொடியில் 8க்கு 1 பங்கு கிராம்பு பொடியை கலந்துக்கணும். கிராம்புன்னு ஒரு பொடி, ஒரு மூலிகை, உங்களுக்குலாம் தெரியும். சமையலுக்கெலாம் பயன்படுத்துவோம் இல்லையா, ஊன் சோறுக்கெலாம் பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த கிராம்பு பொடியை எடுத்து வச்சுட்டு 8க்கு 1 பங்கு கிராம்பு பொடி. 8க்கு 1 பங்கு அப்படின்னா என்ன அப்படின்னா, 1 கிலோ இந்த மூலிகை பொடி இருந்துச்சு அப்படின்னா 125 கிராம் 8க்கு 1 பங்கு அதில் கலந்து நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இதெல்லாம் கலந்து வச்சிட்டிங்க அப்படின்னா இதுக்கு பேர் தான் பஞ்சமூல லவணச்சூரணம் அப்படின்னு பேர். இந்த பஞ்சமூல லவணச்சூரணத்தை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டு அந்த பொடியில் ஒரு சிட்டிகை எடுத்து உங்கள் கையில் வச்சு உங்கள் விரலால் தொட்டு பல் துலக்குனீங்கன்னா போதும். இதுக்கு பேர் தான் பல் துலக்கும் செயல். இதுக்கு பேர் தான் பல் துலக்கிறது அப்படின்னு பேர். ரொம்ப கஷ்டமாக இருக்கே, எங்களாலெல்லாம் செய்ய முடியாது. கடைக்கு போனோமா, டூத் பேஸ்ட்டை வாங்கினோமா, வேகமாக சருன்னு நுர பொங்க தேய்ச்சிட்டு போனோமா, பல் தேய்ச்சிட்டு போனோமான்னு இல்லாமல் இவ்வளவு செய்யணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக செய்யணும். ஏன் செய்யணும்? மற்ற பேஸ்ட்டு ப்ரெஸ்ஸெல்லாம் வச்சு நீங்கள் பல் தேய்ச்சிங்கன்னா கண்டிப்பாக பல் தேய்ஞ்சி போகும், உங்கள் வாயும் தேய்ஞ்சி போகும், நீங்கள் நோய்வாய்ப்பட்டுருவீங்க. பல் துலக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மரபுப்படி பஞ்சமூல லவணச்சூரணம் செஞ்சு நீங்கள் பயன்படுத்தணும். ஒன்று நீங்கள் ஒரு கேள்வி வரும், ஏதாவது ஒரு கம்பெனி பஞ்சமூல லவணச்சூரணம் செஞ்சு வச்சுருக்கிறான்னா அது என்ன கம்பெனின்னு சொல்லிடுங்க, உடனே நாங்கள் அதை வாங்கி நாங்கள் பல் துளைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. நான் எந்த கம்பெனிக்கு விளம்பரம் பண்ணுறதுக்காக இந்த காட்சி பதிவை எடுக்கலை. உங்களுக்கு நீங்கள் தான் மருத்துவர். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எந்த கம்பெனியை நம்பாதீங்க, யாரையும் நம்பாதீங்க, சுவாமியை நம்புங்க, சிவபெருமானை நம்புங்க, உங்களை நம்புங்க.
எந்த மனிதர்களையும் எந்த மருத்துவர்களையும் மருந்து கம்பெனிகளையும் நம்பாதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நீங்களே உங்களுக்கு நீங்களே இந்த பஞ்சமூல லவணச்சூர்ணத்தை செஞ்சு தயார்படுத்தி செஞ்சு பல் துலக்குங்க. சரி, இவ்வளவு மூலிகைகளும் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, ஊருக்கு ஊர் சிவாலயம் இருக்கும். சிவாலயத்தை சுற்றி வந்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடை அப்படின்னு ஒன்று வச்சுருப்பான். நம்மளால் எவனா ஒருத்தன் நம்மளால் அழுக்கு வேட்டி கட்டிக்கிட்டு நாட்டு மருந்து கடை அப்படின்னு கொஞ்சம் நெஞ்ச நம்மளுடைய மருத்துவ அறிவையும் தக்க வச்சுக்கிட்டு நாட்டு மருந்து கடை வச்சுருப்பான். அவன்கிட்ட போய் இந்த நாட்டு மருந்துகளை வாங்கி நீங்களே தயார்படுத்துங்க. அவனே கலந்து வச்சுருந்தாலும் இதான் பஞ்சமூல லவணச்சூர்ணம்னு கலந்து கொடுத்தாலும் நீங்கள் வாங்காதீங்க. ஏன் அப்படின்னா, இந்த கம்பெனிகள்லாம் நாட்டு மருந்து கடையிலேயே ஏதோ ஒரு வைத்தியரோ யாரோ ஒருத்தர் பல்பொடி, பஞ்சமூல லவணச்சூர்ண பல்பொடி, கருவேலம்பட்டை பொடி பல்பொடி அப்படின்னு செஞ்சு வச்சுருந்தான் அப்படின்னா, அவன் வியாபாரத்தை பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னத்தையாவது ஒன்று கலந்து வச்சிடறான். என்னமா ஒன்று மின்ட்டு என்னமா வாயில் சுறுசுறுன்னு வர்ற மாதிரி, அதை சாப்பிட்டா அதை டச் பண்ணோன்னே உங்களுக்கு புத்துணர்வு பொங்குற மாதிரி என்னத்தையாவது ஒன்று பண்ணி வச்சிடறான். இவங்க டூத் பேஸ்ட்லேயே அதானே பண்ணுறாங்க, நெருங்கி வரவா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த டூத் ப்ரஷ்ஷை வச்சு பல் விளக்கணுன்னா நெருங்கி வந்துடலாமா, ஏன்னா புத்துணர்வாக இருக்குமா. அந்த புத்துணர்வுலாம் எதுக்கு சம்மந்தம் தெரியுமா? அணைய போகிற விளக்கு பிரகாசமாக எரியும் இல்லையா, அந்த வெளிச்சத்திற்கு அந்த புத்துணர்வுக்கு சமம். அதெல்லாம் அணைய போகிற விளக்குக்கு தான். நாம் பிரகாசிக்கணும், நீண்ட நேரம் பிரகாசித்து நீண்ட நேரம் உயிர் வாழணும், நீண்ட நாள் உயிர் வாழணும், நம்ம பேரம்பேத்திட்டு உதவாங்கிற அளவுக்கு இந்த உலகத்தினுடைய இன்பங்களை அனுபவித்து சாமியினுடைய திருவடிக்கு போகணும் அப்படின்னா எந்த கம்பெனியும் நம்பாமல், எந்த மருந்து கம்பெனியும் நம்பாமல் நமக்கு நாமே பஞ்சமூல லவணச்சூர்ணத்தை செஞ்சு பண்ணணும். சரி, இந்த பட்டைகளையெல்லாம் எடுத்து பொடி பண்ண முடியலை, கல்வத்திலையெல்லாம் வச்சு அரைச்சினால பொடி பண்ண முடியாது, ஏற்கனவே கருவேலம்பட்டை பொடி, நாயுருவி வேர் பட்டை பொடி, இந்த மாதிரி பொடியை வைக்கிறாங்களே, இந்த பொடியை வாங்கிக்கலாமா அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம். டிஸ்டர்பன்ஸா? இந்த பொடியை நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக அந்த பொடியை வாங்கிக்கலாம். கருவேலம்பட்டை பொடி, நாயுருவி வேர்பட்டை பொடி, ஆழம் விழுது பட்டை பொடி, இந்த மாதிரி பொடி, கடுக்கா பொடி, கிராம்பு பொடி, இந்துப்பு அப்படின்னு வச்சுருப்பாங்க. அந்த பொடிகளை தனித்தனியாக நீங்கள் நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நான் சொன்ன விகிதத்தில் நீங்களே கலந்து பஞ்சமூல லவணச்சூர்ணத்தை செஞ்சு பயன்படுத்தலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், நாட்டு மருந்து கடையில் போய் இந்த பொடியெல்லாம் வாங்க சொல்கிறியே, அவன் அந்த பொடியில் கலப்படம் பண்ணியிருந்தான்னா என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அவன் கலப்படம் பண்ணியிருப்பான். அழுக்கு வேட்டி கட்டின நாட்டு மருந்து கடை வச்சுருக்கிற நம்மளால் கலப்படம் பண்ணியிருப்பான். எப்படி பண்ணியிருப்பான் தெரியுமா? விலை அதிகமுள்ள ஆழம் விழுது பட்டை பொடியோட நாயுருவி விலை கம்மியாக உள்ள கருவேலம்பட்டை பொடியவோ அல்லது நாயுருவி வேர்பட்டை பொடியோ கலந்துருப்பான். அதாவது ஒரு மூலிகை பொடி விலை அதிகமாக இருக்குன்னா அதோட விலை கம்மியான இன்னொரு மூலிகை பொடியை கலந்து வச்சுருப்பான். இப்படி தான் அவனுடைய கலப்படம் இருக்கும். இவ்வளோதான் அவனுக்கு தெரியும் கலப்படம் பண்ண. நுனிநாக்கு ஆங்கிலம் பேசிட்டு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நம்மளை ஆரோக்கியப்படுத்துறதுக்காக துடிச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள மாதிரி விஷத்தை, ப்ரிசர்வேட்டிவை, கெமிக்கலை கலந்து நம்மளை நோயாளியாக்க தெரியாது. அதனால் தாராளமாக நாட்டு மருந்து கடையில் போய் இந்த மூலிகை பொடிகளை வாங்கி நீங்களே பஞ்சமூல லவணச்சூர்ணம் செஞ்சு பயன்படுத்தலாம். சரி, இத்தனை மூலிகைகள் சொல்லியிருக்கேன் இல்லையா, இத்தனை மூலிகைகளையும் சில கடைகளில் கிடைக்காது. நீங்கள் எந்த ஊரில் வாழ்றீங்களோ அந்த ஊரில் ஒரு நாட்டு மருந்து கடை வச்சுருப்பார். அங்கே போனால் அவர் இவ்வளோவெல்லாம் கிடையாது, கருவேலம்பட்டை பொடி தான் இருக்குது, வேணா வாங்கிக்க, இந்துப்பு இருக்குது, வேணா வாங்கிக்க அப்படின்பார். சரி, ஓகே, கருவேலம்பட்டை பொடியும் இந்துப்பையும் வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு வந்து 400 கிராம் கருவேலம்பட்டை பொடிக்கு 100 கிராம் இந்துப்பை கலந்து வச்சு நீங்கள் பல் துலக்குங்க. உங்களுக்கு என்ன மூலிகைகள் கிடைக்குதோ, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பஞ்சமூல லவணச்சூர்ணம் செய்கிறதுக்கு என்ன மூலிகைகள் கிடைக்குதோ அந்த மூலிகைகளை பயன்படுத்தி நீங்கள் பல் துலக்குங்க. இந்துப்பும் கிராம்பு பொடியை மட்டும் 4ல் 1 பங்கு 8க்கு 1 பங்கு அப்படிங்கிற விகிதத்தில் கலந்துக்குங்க. கலந்துட்டு நீங்கள் பல் துலக்குங்க.
சரி, இந்த சொன்ன பொருட்களில் எதனால் ஒன்று தான் கிடைக்கிது. உதாரணத்துக்கு உப்பு மட்டும்தான் கிடைக்கிது, இந்து உப்பு மட்டும்தான் கிடைக்கிது. சரி பரவாயில்ல, வெறும் இந்து உப்பு மட்டும் வச்சு பல் துலக்குங்க போதும். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் டூத் பேஸ்ட்டு பயன்படுத்தக்கூடாது. டூத் பேஸ்ட்டுனா வேஸ்ட்டு அப்படின்றது தான் நம்ம மண்டைக்குள்ளே இருக்கணும். இப்போ நீங்கள் பயன்படுத்துகிற பொடி, மூலிகை பொடி, நம்ம மண்ணில் விளைஞ்ச பொடி, இந்த பொடிகள் நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். சரி, நான் சொன்ன இந்த பஞ்சமூல லவண சூர்ணத்தில் சொன்ன எந்த மூலிகை பொடி, எந்த மருந்துமே மளிகை கடையில் அல்லது மூலிகை கடையில், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பலசர கடைக்கு போங்க. அங்கே கடல் கல்லுப்பு வச்சுருப்பார். கடல் கல்லுப்பு சுத்திகரிக்கப்பட, நம்ம சமையல் பயன்படுத்துகிறோம் இல்லையா, நைஸ் உப்பு கம்பெனிகள்லாம் தயார் பண்ணி கொடுக்குறாங்களே, அந்த உப்பு கிடையாது. அந்த உப்புலாம் விஷம் கலந்துருக்கிறான். இயற்கையான கடல் கல் உப்பு, எந்த விதமான ஃபேக்ட்ரிக்கும் போய் ப்ரிசர்வ் ஆகாத இயற்கையான கல் உப்பு. அது அழுக்காக தான் இருக்கும். அந்த அழுக்கில் தான் மருந்து இருக்குது. அந்த அழுக்கை வச்சு தான் நம்ம உடம்போட அழுக்கை எடுக்க முடியும். ஒரு பாத்திரத்தில் இருக்க அழுக்கை எடுக்கிறதுனால என்ன பண்ணுறோம், இன்னொரு அழுக்கை பயன்படுத்தி தானே எடுக்கிறோம். எப்படி எடுக்கிறோம், ஒரு தேங்காய் நாரை எடுக்கிறோம், சாம்பலை தொடுறோம், ஈரப்படுத்துகிறோம், சாம்பலை தொடுறோம், தேய்க்கிறோம். அந்த பாத்திரத்தில் ஒட்டி இருக்கிற அந்த அழுக்கை போக்குறதுக்கு சாம்பல் அப்படிங்கிற இன்னொரு அழுக்கை தேங்காய் நாரோட சேர்த்து தேய்க்கும் பொழுது அழுக்கு போகுது. இதே மாதிரி அந்த கல் உப்பில் அழுக்கு கலந்துருக்கே, ஐயோ இது உதவாதே, பியூராக இருக்கணும், ஒயிட்டாக இருக்கணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அழுக்கு கலந்த கல் உப்பு. நம்ம பலசர் கடையில் அழுக்கு வெட்டி கட்டிட்டு ஒரு பலசர் கடை வச்சுருப்பார் இல்லையா, நம்மளால் எவனாவது ஒருத்தன், அவன் கடைக்கு முன்னாடி ஒரு அழுக்கு சாக்கில் வச்சுருப்பான். அப்படியே கடல் கல் உப்பை தூத்துக்குடியிலேருந்து கொண்டாந்து, தொண்டியிலேருந்து கொண்டாந்து அந்த அழுக்கு மூட்டையில் வச்சுருப்பான். அந்த உப்பை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இருக்கிற அம்மியில் நைஸாக தூளாக்கி அந்த உப்பை பயன்படுத்தி நீங்கள் பல் துலக்குங்க. நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. அந்த உப்பு மட்டுமே போதும். இந்த உப்பு மட்டுமே போதும். ஆனால் அந்த உப்பை வச்சு நம்ம பல் துலக்கும் பொழுது ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். என்ன அப்படின்னா, அந்த உப்பை வச்சு நைஸாக, எவ்வளவு தான் நைஸானாலும் அந்த உப்பை வச்சு நம்ம பல் துலக்கணும் அப்படின்னா எளிர்களில் கீறல் ஏற்படும். நம்ம இப்படி பல் துலக்கிற செயல் செய்யும் பொழுது எளிர்களில் கீறல் ஏற்படும். அந்த கீறல் ஏற்படாமல் பல் துலக்கணும். அது எப்படி, அந்த உப்பு கொஞ்சோண்டு எடுத்து வாய்க்குள்ளே போட்டிங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே அந்த உப்பு உருகி வாய்க்குள்ளே நீர்மமாக மாறிடும். உப்பு தன்மை, உப்பு சுவையாக மாறிடும். அந்த நீர்மமாக மாறின பிறகு நீங்கள் வெறும் கையை வச்சு பல் துலக்குனீங்கன்னா போதும். கொஞ்சம் அந்த உப்பை தூக்கி வாயில் போட்டு கொஞ்சம் நேரம் வாயை மூடி வச்சுருந்தீங்கன்னா போதும், அது நீர்மமாக மாறிடும். அதுக்கு பிறகு நீங்கள் பல் துலக்குனீங்கன்னா போதும், ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் டூத் பேஸ்ட்டு தொடக்கூடாது. டூத் பேஸ்ட்டு அப்படின்னாலே வேஸ்ட்டு. என்ன வேணாலும் சொல்லுவாங்க அவங்க. எங்கள் டூத் பேஸ்ட்டில் அந்த மூலிகை கலந்துருக்குறோம், இந்த மூலிகை கலந்துருக்குறோம், இன்னும் எங்கள் டூத் பேஸ்ட்டை பயன்படுத்துங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. செவத்தை பொத்துக்கிட்டு வந்து உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஆண்டாண்டு காலமாக உப்பை தாடா வச்சு பல் துலக்கிட்டு இருந்தோம். அதை மாற்றினதே நீங்கள் தானே அப்படின்னு நம்ம யாருமே கேள்வி கேட்கல. உப்பே தான் நம்மளுடைய பல் துலக்கும் சூரணம். அப்போ நம்ம இந்த உப்பை பயன்படுத்தி பல் துலக்கணும். டூத் பேஸ்ட்டில் மூலிகையெல்லாம் கலந்துருப்பாங்க. அந்த இந்த மூலிகையெல்லாம் கலந்துருப்பாங்க. அவங்க கலந்துருக்கிறதுலாம் உண்மை தான். டூத் பேஸ்ட்டில் மூலிகைகள் கலந்துருக்கிறதுலாம் உண்மை தான். ஆனால் அந்த மூலிகை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எதோட கலந்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். டூத் பேஸ்ட்டு அப்படிங்கிறது ப்ரிசர்வேட்டிவ், கெமிக்கல், இந்த மாதிரி நிறைய நச்சு பொருள்களினுடைய கூட்டு பொருள் தான் டூத் பேஸ்ட்டு. இந்த நச்சுக்களோடு அமுதமாகிய கிராம்பையோ அமுதமாகிய வேம்பையோ கலந்து வச்சுருப்பாங்க. நச்சோட அமுதம் கலந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், அமுதமும் நஞ்சாகும். அமுதத்தோட நஞ்சு கலந்தாலே அமுதம் நஞ்சாகும். ஒரு பாட்டில் நிறைய தண்ணி வச்சுருக்கீங்க, ஒரு சொட்டு நஞ்சு கலந்துட்டிங்கன்னா அந்த தண்ணி பூரா நஞ்சாயிருமா இல்லையா? அதை குடிப்பீங்களா? குடிக்க மாட்டீங்க இல்லையா? ஆனால் இங்கே டூத் பேஸ்ட்டு அப்படிங்கிற வடிவத்தில் நிறைய நச்சு பொருட்களோடு கொஞ்சோண்டு அமுதமாகிய மூலிகை கலந்துருக்குறாங்க, நிறைய கெமிக்கலோடு மூலிகை கலந்துருக்காங்க. அப்போ அந்த டூத் பேஸ்ட்டு ஃபுல்லாக
எல்லாமே வந்து கெமிக்கல் தான், எல்லாமே வந்து நஞ்சு தான். அந்த மூலிகையில் இருக்கக்கூடிய உயிர் ஆற்றல், உயிர்மை தன்மை அந்த நச்சோட கலந்து செத்து போயிடுச்சு. உயிர்மை தன்மை செத்து போய் அந்த மூலிகையினுடைய பணம் தான். மூலிகையில் உயிரே கிடையாது. இந்த உயிர் பூரா அந்த நச்சோட கலந்ததுனால செத்து போச்சு. அதனால் அவன் கலந்தாலும் ஒன்று தான், கலக்கலைனாலும் ஒன்று தான். அதனால் எந்த மூலிகையில் கலந்துருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் டூத் பேஸ்ட்டு வேஸ்ட்டு தான். மிகப்பெரிய கம்பெனி, ஆயுர்வேத பாரம்பரியமான கம்பெனி அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் டூத் பேஸ்ட்டு தப்பு தான். டூத் பேஸ்ட்டு அப்படிங்கிற வடிவமே தவறானது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். பொடி சூரணம் தான் பல் துலக்கிறதுக்கு சிறந்தது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி அப்படின்னா, அதெல்லாம் சொல்லிட்டேன், பல் துலக்கிறதெல்லாம் சொல்லிட்டேன், பஞ்சமூல லவணச்சூர்ணம் எப்படி செஞ்சு பயன்படுத்துறது அப்படின்லாம் சொல்லிட்டேன். ஆனால் கடைசியில் வெறும் கருவேலம்பட்டை பொடி மட்டும் கிடைச்சாலும் பண்ணு, அல்லது உப்பு மட்டும் கிடைச்சாலும் பண்ணு, தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இது எப்படி சரியாகும் அப்படின்னா, உப்பு தான் வந்து கிருமி நாசினி. வாய்க்குள்ளே நடக்கக்கூடிய கெட்ட கிருமிகள், வாய்க்குள்ளே உருவாகக்கூடிய கெட்ட கிருமிகளை எல்லாம் அழிக்கக்கூடிய கிருமி நாசினி உப்பு. இந்த கிருமி நாசினி வாய்க்குள்ளே இருக்கக்கூடிய கிருமிகளை எல்லாம் அழித்த பிறகு அதில் கருவேலம்பட்டை பொடி இருக்கு இல்லையா, வேப்பம்பட்டை பொடி இருக்கு இல்லையா, அந்த வேப்பம்பட்டை பொடியெல்லாம் அதில் உள்ள உயிர் தன்மை, உயிர் ஆற்றல், உயிர்மை தன்மை நம்ம வாய்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லினுடைய உயிர் ஆற்றலோடு உயிர் தன்மையோடு கலந்து நம்ம உடம்புல உயிர்மை தன்மையாக மாறும், உயிர் ஆற்றலாக மாறும், உயிர் அணுக்களாக மாறும். ஏற்கனவே சொன்னேன், உயிர் ஆற்றலை கூட்டிக்கிட்டே போகிறது தான், உயிர்மை தன்மையை கூட்டிக்கிட்டே போகிறது தான் ஒரு மிகச்சிறந்த மருத்துவம் அப்படின்னு ஏற்கனவே சொன்னேன். இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஹோமியோபதி மெடிக்கல் கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நம்ம ஹோமியோபதி மெடிக்கல் கான்செப்ட்னா என்ன அப்படிங்கிற பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதை நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஹோமியோபதி அப்படிங்கிற ஒரு மருத்துவத்தை பற்றி உங்களுக்குலாம் தெரியும். ஹோமியோபதி டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கிளினிக் வச்சுருப்பாங்க. அங்கேயெல்லாம் போய் நீங்கள் மருத்துவம் பார்த்துருப்பீங்க. அங்கே எப்படிப்பட்ட மருந்து கொடுப்பாங்க? சின்ன சின்ன உருண்டையாக வெள்ளை உருண்டையாக கொடுப்பாங்க. அது வந்து மாவு உருண்டை, சின்ன மாவு உருண்டை மாதிரி இருக்கும், வெள்ளையாக. அந்த மாத்திரை அந்த சின்ன உருண்டையாக இருக்கிறத நீங்கள் சாப்பிடுங்க, சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாவு உருண்டையெல்லாம் எந்த லேபில் போய் நீங்கள் கொடுத்தீங்கனாலும், அந்த லேபில் செக் பண்ணிங்கனாலும் அதில் எந்த விதமான மருந்துமே இல்லை, இது வெறும் மாவு உருண்டை, இது வெறும் சக்கரை உருண்டைன்னு தான் சொல்லுவாங்க. அதில் எந்த விதமான மருந்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த எந்த லேப்லையும் அதில் உள்ள மருந்தை கண்டுபிடிக்க முடியாது. ரஷ்யாவில் ஒரு காலத்தில் ஹோமியோபதி மருத்துவ முறையவே தடை பண்ணி வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்து மக்களையெல்லாம் ஏமாத்துறீங்க, நீங்கள் கொடுக்குற அந்த வெள்ளையான உருண்டையில் எந்த விதமான மருந்து இல்லை, வெறும் மாவு உருண்டை தான், மக்களை ஏமாத்துறீங்க அப்படின்னு தடை பண்ணியே வச்சுருந்தாங்க. ஹனிமேன் வந்து ஹோமியோபதி மருத்துவத்தை கண்டுபிடிச்ச ஹனிமேன் வந்து எவ்வளோ பெரிய அறிஞர். அவர் வந்து மக்களை ஏமாற்று விதமாக எதனாலும் செய்வாரா? செய்ய மாட்டார். ஹனிமேன் என்ன பண்ணார் அப்படின்னா, முதல்ல இருந்து ஹனிமேன் வந்து மக்களை ஏமாற்றுவாரா? கிடையாது. ஹனிமேன் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு மூலிகையினுடைய உயிர் ஆற்றலை, உயிர்மை தன்மையை மிக மிக மெல்லிய அளவில் பிரிச்செடுத்து அதை ஒரு மாவு உருண்டையிலேயோ ஒரு சக்கரை உருண்டையிலேயோ ஏற்றி அதை ஒரு மனிதன் சாப்பிடும் பொழுது அவனுடைய உயிர்மை தன்மையை, உயிர் ஆற்றலோடு அந்த மூலிகையினுடைய உயிர்மை தன்மை, உயிர் ஆற்றல் கலந்து அவனுடைய உடம்பில் உயிர்மை தன்மையாக மாறும். இந்த வேலையை தான் ஹனிமேன் செஞ்சார். இது ரொம்ப ஒரு நுணுக்கமான ஒரு வேலை. இதே மருத்துவம் தான் நம்ம பல்துலக்கையில் பஞ்சமூல லவணச்சூர்ணம் அப்படிங்கிற இந்த சூர்ணத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா, இந்த மூலிகைகள்லாம் பல்துலக்க பயன்படுத்துகிறோம் இல்லையா, இந்த மூலிகைகளெல்லாம் இருக்குது. இந்த ஹோமியோபதி மருத்துவம் தான் இங்கே நடக்குது. இப்போ கருவேலம்பட்டையினுடைய உயிர் ஆற்றல், உயிர்மை தன்மை வாயில் உள்ள செல்லினுடைய உயிர்மை தன்மையோட ஒத்துப்போகிற தன்மையில் இருக்குது. அதனால தான் அதை வச்சு நீங்கள் பல் துலக்குங்க. ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, பல்லை உறுதி செய்யணும் அப்படின்னா ஆலமரத்து பட்டையும் வேள மரத்து பட்டையும் நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு நம்ம பெரியவங்க சொன்னாங்க.
ஏன்னா ஆலமரத்துப்பட்டையினுடைய வேலமரத்துப்பட்டையினுடைய அதில் உள்ள உயிர்மை தன்மை வாயில் உள்ள செல்லினுடைய உயிர்மை தன்மையோட ஒத்து போய் அது ஒரு மிகச்சிறந்த மருத்துவமாக மாறுது. அதனால் எந்த விதத்திலும் இந்த நம்மளுடைய பஞ்சமூல லவணச்சூர்ணம் அப்படின்னு சொல்கிற இதில் பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் எல்லாம் நம்மளுக்கு மேலும் மேலும் உயிர்மை தன்மையை உயிராற்றலை பெருக்கும் விதமாக இருக்குது. உண்மையான மருத்துவம் என்பது, திரும்பவும் சொல்கிறேன், உண்மையான மருத்துவம் என்பது நம்ம உடம்புல உயிர்மை தன்மையை உயிராற்றலை பெருக்கிற செயல்தான். இப்போ இதை அடிப்படையாக வச்சு ஒரு சில கேள்விகளுக்கு விடை காணலாம். என்ன விடை காணலாம் அப்படின்னா, டூத் ப்ரஷ்ஷு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. சரி, நாங்கள் பயன்படுத்தலை. ஆனால் சின்ன வயசுலேருந்தே டூத் ப்ரஷ்ஷு பயன்படுத்த சொல்லி நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரியவங்க இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா மரபு நியூஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மரபு சார்ந்த நல்ல பொருட்கள் வாங்க நல்ல இடம். அமுத சுரபி 701060 215.